சிறப்புரையாற்ற பஞ்சாங்க ரகசியங்கள் பற்றி சொல்வதற்காக பஞ்சாங்க கணித ரத்தினம் பஞ்சாங்க கலாமணி திரு சபரி எம் சதாசிவம் ஐயா அவர்களை மேடைக்கு வந்து சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். வாங்குங்கள் ஐயா. இந்த அருமையான நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திரு சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன் பேசி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய திரு சூலூர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஐயா திரு செல்வ கணேஷ் அவர்களுக்கும், பிறகு பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வந்து நிறைய பேசினாங்க, அற்புதமான விளக்கங்களை எல்லாம் கொடுத்தாங்க. அதில் சில விஷயங்களை நான் அப்படியே லைட்டாக தொட்டுட்டு அப்புறம் நான் என்னுடைய டாபிக் வந்துடலாமான்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஹவு டு லிவ் ஹாப்பி, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது. அதுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு மந்திரம், ஆமாம். அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. வீட்டில் மனைவி சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டோம்னா என்றைக்கும் பிரச்சனை வராது. எதுங்க? ஆமாம். அதில் வந்து ஏதாவது சொன்னாங்க, உங்கள் அம்மா செய்கிறதே சரியில்லை, ஆமாம். உங்கள் அப்பா பண்ணுறதும் சரியில்லை, ஆமாம். இப்படி உங்கள் அக்கா வந்தாங்களே, அவங்க எதை சொன்னாலும் ஏற்குமாறாகவே பண்ணுறாங்க, ஆமாம். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எந்த சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. அப்போ கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு வேறு எந்த மந்திரமும் தேவையில்லை. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பரிகாரத்தை பற்றி. கடைசியாக ஏன் கும்பகோணத்தை சுற்றியே இந்த பரிகார ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, அந்நியக்ஷேத்திரே கிருதம் பாவம் புண்ணியக்ஷேத்திரே வினஸ்யதி. இங்கெங்கேயோ செய்யக்கூடிய எந்தெந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் புண்ணிய கஷேத்திரங்களில் போய் நீராடினா அந்த பாவங்கள் தீரும். புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாவம் காஷி வாரணாசியாம் வினஸ்யதி. அதாவது புண்ணிய கஷேத்திரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் வாரணாசின்னு சொல்லக்கூடிய காசியில் போய் நீராடினால், அங்கே போய் அந்த இறைவனை வழிபட்டால் அந்த தோஷம் நீங்கும். வாரணாசியாம் வினஸ்யதி, வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினஸ்யதி. வாரணாசியில் செய்யக்கூடிய பாவங்கள் கூட கும்பகோணத்துக்கு போய் நீராடினால் அங்கே அந்த பாவங்கள் நீங்கும். சரி, அப்போ கும்பகோணத்தில் இருக்கிறவங்க ஒரு பாவம் செஞ்சால் எங்கே போய் நீங்கும்? கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினஸ்யதி. அப்போது கும்பகோணத்தில் இருக்கிறவங்க செய்கிற பாவம் கூட அங்கேயே தான் நிவர்த்தி ஆகும். ஸோ எல்லா வகையிலையுமே அந்த கும்பகோணம்ங்கிறது தோஷ நிவர்த்திக்கான ஸ்தலம். கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஸ்தலங்களும் அந்த பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியதுங்கிறதுனால அந்த கும்பகோணத்தில் போய் நம்ம வந்து பரிகாரங்கள் செய்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டுக்கு சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்கிறத பற்றி தான் ஐயா விளக்கம் சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் பேசின பின்னாடி நம்ம என்ன பேசுறது? ஒன்றுமே இல்லையே, எல்லா விஷயத்தையும் அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்ட்டு நான் ரொம்ப தயங்கி தான் இந்த மைக்கை கையில் பிடிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் சொன்னார், நிறுத்தம். அதாவது வேர் சொல் அறிதல். அதாவது ஒரு சொல்லினுடைய பொருளை சரியாக அறிந்து கொண்டு அதுக்கு அதை விளக்கம் இது பண்ணுறது நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். எந்த இடத்துல எந்த பொருள் சரியானதாக இருக்கும்? இப்போ ஒரு பாட்டு இருக்குது, மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரத்தினால் மரத்தை குத்தி வன்மனை கேட்கும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார்.
எல்லாமே மரம்ங்கிற வார்த்தையே வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாம் உள்ளார்ந்து போனோம்னா, மரம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள், மாங்கிறது ஒரு மரம். அப்போ மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, மானா அரசன், மானா யானை, மானா சிங்கம், மானா புலி, மானா பெரியது, மா அப்படின்னா மகாலட்சுமி, மானா மாமன், இப்படி எத்தனையோ பொருள் இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன பொருள் வரும்? மரம், அது மரத்தில் ஏறி. இன்னொன்று மானா குதிரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மரம், மானா அரசன், அரசனானவன் குதிரையில் ஏறி காட்டுக்கு போகிறார். மரமதை தோளில் வைத்து, வில் அம்பு தோளில் வச்சுட்டு போகிறார். தோளில் வச்சுட்டு போய் மரத்தினால் மரத்தை குத்தி இந்த அம்புனால் அங்கே இருக்கிற சிங்கத்தை அல்லது புலியை வேட்டையாடுறார். மரமதை தோளில் வைத்து வன்மனை கேகும் போது அந்த மரத்தை, அந்த மிருகத்தை, அந்த புலியோ சிங்கத்தையோ அடிச்சுட்டு அதை தோளில் வச்சுக்கிட்டு திருப்பி அரண்மனைக்கு வர்றார். மரமது கண்டமாதர் மரமுடன் மரம் எடுத்தார். அந்த சிங்கத்தையும் அந்த அரசனையும் அந்த குதிரையையும் பார்த்த அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மரமுடன் மரம் எடுத்தார். ஆள்னு ஒரு மரம் இருக்குது, அத்தின்னு ஒரு மரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க? ஆள் அத்தி எடுத்தாங்களாம். ஆலாத்தி, ஆராத்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது ஒரு பாட்டுக்கு, ஒரு சொல்லுக்கு பொருளை நாம் நிறையா தெரிஞ்சிருந்தால்தான் எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரே சொல், அந்த சொல்லுக்கு ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது ஒரு அர்த்தம் இருக்கும், இன்னொரு இடத்துல பயன்படுத்தும் போது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அர்த்தங்கிறது 4 வகைப்படும். சொல்லர்த்தம், பதார்த்தம், வாக்கியார்த்தம், சப்தார்த்தம், 4 அர்த்தம் இருக்குது. இப்போ சொல்லர்த்தம், அந்த சொல்லுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஒரு சொல், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மா அப்படிங்கிற வார்த்தை, இந்த மாங்கிற ஒரு சொல்லுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது. அதை நாம் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம இது பண்ணுறது, இது சொல்லர்த்தம். அடுத்தது பதார்த்தம். ஒரு சொல்லை 2ஆக பிரித்தோம்னா அதுக்கு அர்த்தம் வேறையாக வரும். ஏதோ ஒரு சினிமாவில் விவேக் சொல்லுவார், சமரசிம்மா ரெட்டி, என்னடா சேர்த்து சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது, பிரித்து பார்த்தோம்னா ரொம்ப அதனுடைய மீனிங் ரொம்ப இதாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த மாதிரி பதத்தை பிரித்து பார்க்கும்போது அதனுடைய பொருள் வேறையாக இருக்கும். அதே மாதிரி வாக்கியார்த்தம், ஒரு சொல்ல ஒரு வாக்கியத்தில் அதுக்கு அர்த்தம் வேறையாக இருக்கும், இன்னொரு வார்த்தையில் போடும்போது ஒரு அர்த்தம் வேறையாக இருக்கும். இந்த வஞ்சி மகள் ஒரு ஊதாப்பூ அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த வஞ்சி மகள் ஒரு ஊதாப்பூ, இசை வண்டுகள் ஊதாப்பூ. முதல் வார்த்தையில் என்ன அர்த்தம்? இந்த வஞ்சி மகள், இந்த பெண்ணானவள் ஒரு ஊதாப்பூவை போன்றவள். அடுத்த வார்த்தை, அடுத்த வரி, இசை வண்டுகள் ஊதாப்பூ. அப்போ வண்டுகள் ஊதாத பூ. அப்போ அந்த ஊதாப்பூங்கிற ஒரே வார்த்தைக்கு 2 வரியிலையும் 2 அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தானே அந்த ஒரு செய்யுளோ ஒரு ஸ்லோகத்தையோ நாம் பார்க்கும்போது, அதை படிக்கும்போது அந்த இடத்துக்கு நாம் தெளிவான ஒரு இதை தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் சப்தார்த்தம், ஒரு சொல் நம்ம அந்த சொல்ல எந்த சப்தத்தில் சொல்கிறோமோ அதுக்கான பொருள் மாறும். இப்போ ஒரு வார்த்தை ஐயோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒருத்தர் பெரிய, இப்போ ஐயா மாதிரி பிரபாகரன் சார் மாதிரி ஒரு பெரிய நிபுணர்கள் அப்படின்னா, ஐயோ அவங்க பெரிய நிபுணத்துவம் உள்ளவங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அர்த்தம் ஐயோங்கிறது ஒரு பிரமிப்பு. இன்னொரு இடத்துல ஐயோ என்னை கொல்ல வர்றானே அப்படின்னு சத்தம் போட்டோம்னா அந்த இடத்துல அந்த ஐயோங்கிற வார்த்தைக்கானது பயம். இன்னொரு இடத்துல ஐயோ அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதப்பா, அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் வேற. நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி ஐயோ ஐயோ அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஐயோ சூப்பர் ஃபிகர்டா மச்சி அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு அர்த்தம் வேற. ஆக இந்த ஐயோங்கிற ஒரு வார்த்தை சப்தத்தை பொறுத்து அர்த்தம் மாறுது. அப்போ நாம் இப்போ ஒரு ஸ்லோகத்தை மொழிபெயர்க்கிறோம் அல்லது ஒரு பாட்டை மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னா, தமிழ் படுத்துகிறோம் அப்படிங்கன்னா, அந்த இடத்துல என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு எந்த மாதிரி
அதை என்ன வார்த்தையோ அல்லது எந்த உச்சரிப்பில் அதை சொல்லியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மொழிபெயர்க்கும் போது தான் அதனுடைய அந்த மூலத்தினுடைய உட்கருத்து மாறாமல் நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த ஒரே வரியில் நிறுத்தம்ங்கிற வார்த்தையில் சொன்னார். அவர் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சால் நம்ம பாடியில் சொன்னோம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்ன அதையெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டீங்க. இப்போ நான் பஞ்சாங்கத்தை பற்றி சில விஷயங்கள் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்லலான்னு இருக்கிறேன். ஏன்னா பஞ்சாங்கத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னைக்கு ஒரு ஜோசியர் ஜோசியம் படிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே பஞ்சாங்கத்தை கையில் எடுக்கணும். ஸோ பஞ்சாங்கம் நமக்கு எப்பவும் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் பஞ்சாங்கம்ங்கிறது ஒரு பகவத்கீதை, பஞ்சாங்கம்ங்கிறது ஒரு பைபிள், பஞ்சாங்கம்ங்கிறது ஒரு குரான், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்போது பஞ்சாங்கம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி அதில் ஒரு மாற்றம், ஆப் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் மொபைல் ஆப், அதை பார்த்துக்கிட்டே இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு ஒரு தேதி முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுவோம். அவன் முன்னாடி ஆப்பை பார்த்துட்டு, சார் இன்னைக்கு முகூர்த்தம், அந்த தேதியில் முகூர்த்தம் இல்லைங்களேம்மா ஏன்னு கேட்டால் அவன் ஆப்பை பார்த்துட்டு சொல்லுவான். அப்போ நான் சொல்லுவேன், ஆப்பை பார்க்காதப்பா, அது ஆப்பு வச்சுவிடும். ஆமாம், ஏன்னு கேட்டால் இந்த ஆப்பில் முகூர்த்தம் மற்ற எல்லாம் நிர்ணயம் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் அவங்க நோட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஆப்பை வச்சுட்டு நம்மளையே கிராஸ் பண்ணுற மாதிரி நிறைய பண்ணுவாங்க. எது அதனால் அந்த மாதிரி இது இல்லாமல் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள் அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாம். இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்து முதல் பக்கத்தில் பார்த்தோம்னா நவநாயகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும். இந்த நவநாயகர்கள்னால் யார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது நவநாயகர்கள்ங்கிறது ஒரு மந்திரி சபை, ஒரு மினிஸ்ட்ரி, அதான் நவநாயகர்கள். இந்த வருஷத்துக்கான மந்திரி சபை யார் 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 ஜனாதிபதியாக இருக்கா, யார் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக இருக்கா, மற்ற ஒவ்வொரு மினிஸ்டர் யார் அப்படிங்கிறது தான். இப்போது இதில் ராஜா, அவர் பிரசிடெண்ட், அவர் ஜனாதிபதி. இன்னைக்கு ராஜா கிடையாது, அதனால ஜனாதிபதினு வச்சுக்குவோம். அப்போ யார் இந்த ராஜா? ராசியில் எப்போ பிரவேசிக்கிறாரோ அந்த மாதம் பிறக்குது, அடுத்த ராசிக்கு போகும்போது இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் வருது. அப்போது அது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இப்படி நாம் 12 மாதமாக வச்சுருக்கோம். இதே சாந்திரமான மாதம் அது சந்திரனுடைய ஓட்டத்தை அனுசரிச்சது. எப்போது வளர்பிறை பிரதமை, சுக்லபட்ச பிரதமை அன்னைக்கு தொடங்கி அமாவாசை அன்னைக்கு முடியக்கூடியது சாந்திரமான மாதம். இந்த சாந்திரமான மாதம் சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம் இப்படி வரும். இந்த மாதத்தில் சைத்திரம்ங்கிறதான் முதல் மாதம். இந்த சைத்திரம்ங்கிற முதல் மாதம் தெலுங்கு வருஷ பிறப்பில் இருந்து தான் தொடங்குது. அதனால் தெலுங்கு வருஷ பிறப்பை தான் நாம் முதல் இதாக எடுத்துக்கிட்டு அதை ராஜாவாக வச்சுக்கிறோம். இது ஒன்று. இன்னொன்று, இந்த சாயன சங்கிரமணம், இப்போ நம்ம நிராயண சங்கிரமணத்தை பயன்படுத்துகிறோம். சாயன சங்கிரமணம்ங்கிறது பங்குனி மாதத்தில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பகல் இரவு சமமான நாள், பகல் இரவு விஷு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாள் பார்த்தீங்கன்னா பங்குனியில் இந்த சைத்திர மாதம் துவக்கத்தில் வரும். அதனால தான் இந்த மாதத்தை அந்த குறிப்பிட்ட நாளை நம்ம ராஜாவாக நம்ம இது பண்ணுறோம். அப்புறம் மந்திரி நம்ம சித்திரை மாத பிறப்பு, அதிபதியை நம்ம மந்திரியாக வச்சுக்கிறோம். அடுத்ததாக அர்க்காதிபதிங்கிறது, அர்க்கம்ங்கிறது பொன் பொருள் இதையெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த பொன் பொருளுக்கு நாம் எப்போது நம்ம ஆனி மாத பிறப்பை எடுத்துக்கிறோம். ஏன் ஆனி மாத பிறப்பை எடுத்துக்கிறோம்? வருஷத்தினுடைய பண்டிகைகள் தொடங்கக்கூடியது ஆடி மாதத்தில். நம்ம கிராமத்தில் பழமொழி சொல்லுவோம், ஆடி அழைச்சிக்கிட்டு வரும், உகாதி ஒழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. ஏன்னா ஆடி பண்டிகையே முதல்னு நமக்கு கொண்டு வர்றது ஆடி மாதம்.
ஸோ பண்டிகை காலம் ஆரம்பிக்கிற காலத்தில் தான் நம்ம வந்து பொன் பொருள்களை வாங்குவோம். இப்போது தங்கம் இதெல்லாம் வாங்கக்கூடியது பண்டிகை காலம் தொடங்கும் போது. அதனால் அந்த மாதத்தினுடைய அதிபதியை நம்ம வந்து அர்க்காதிபதியாக வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக இன்னொன்று மேகாதிபதி. எப்போ நம்ம நாட்டில் அந்த மான்சூன் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பருவமழை அது ஆரம்பிக்கக்கூடிய காலம்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும். ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஆனி மாதத்தில் வரும். ஆனி மாதத்தில் நம்ம மேகாதிபதியை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஆனி மாதத்தில் எப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கிறாரோ அந்த நாளை வந்து நம்ம மேகாதிபதியாக எடுக்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து பருவமழை தொடங்குது. அந்த பருவமழை தொடங்கக்கூடிய காலத்தினுடைய அதிபதியை மேகாதிபதியாக எடுத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு அதிபதிகளையும் நாம் இப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதே மாதிரி சேனாதிபதியாக வந்து ஆவணி சங்கிரமணத்தை அந்த நாளை எடுத்துக்கிறோம். சேனாதிபதிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு வந்து நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு படை. அது யார் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தலைமை சூரியன். ஸோ அந்த மாதத்துக்கு அதிபதியை நாம் வந்து சேனாதிபதியாக எடுத்துக்கிறோம். அதுபோல் தானியாதிபதி நம்ம தை மாத பிறப்ப தை மாதத்தில் நம்ம அறுவடை காலம். அப்போது அதுக்கு முன்னாடி மாதத்தில் அதுக்கான முன் வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம். அந்த அறுவடைக்கு தேவையான பணிகளை நாம் செய்ய போகிறோம். அப்போது அந்த மார்கழி மாதத்தை நம்ம வந்து தானியாதிபதியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்தோட அந்த இதை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நவநாயகர்கள் 9 பேர், ஆனால் மாதங்கள் 12. அப்போ மீதி 3 பேர் எங்கேயோ மிஸ் ஆகுறாங்களே. ஏன் மிஸ் ஆகுறாங்க? அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வைகாசி மாதம் பிறப்பு சங்கிரமணத்தை எந்த அதிபதியாகவும் நம்ம வச்சுக்கல. புரட்டாசி மாத சங்கிரமண அதிபதிகளை எதுவும் நவநாயகரெல்லாம் வச்சுக்கல. அதே போல் கார்த்திகை, இந்த கார்த்திகை சங்கிரமணத்துக்கும் எந்த அதிபதியும் வச்சுக்கல. இன்னொன்று மாசி, இந்த மாசி சங்கிரமணத்தினுடைய அதிபதியையும் நம்ம வச்சுக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது புரட்டாசிங்கிறது அந்த சரத்ருத்துவனுடைய பகல் சமநாள் வருது. அந்த நாளில் நம்ம வந்து எந்த ஒரு பயிர் பாதுகாப்போ அல்லது வேறு எந்த இதையும் நம்ம செய்கிறதில்ல. புரட்டாசிங்கிறது வந்து நம்ம வந்து சரஸ்வதி பூஜை இதெல்லாம் பண்ணுற மேலே பூஜா காலம்தான். அதில் வந்து நாம் வந்து வேறு அந்த பூஜை குழுவில் இருக்கும்போது நம்ம எந்த இப்போ கல்யாணம் மற்ற சடங்குகள் எதையும் நம்ம பண்ணுறதில்ல. அந்த மாதிரி அந்த மாதத்தில் எதையும் செய்கிறதில்ல. வைகாசின்னு சொல்லும்போது வசந்த ருதுவனுடைய 2வது மாதம். வசந்த ருதுவனுடைய முதல் மாதம் சங்கிரமணம், சித்திரை சங்கிரமணத்தை நாம் இதாக எடுத்துக்கிறதுனால வைகாசியில் பெரிய இதை எதுவும் செய்கிறதில்ல. கார்த்திகை அப்படி தான் சரத் ருதுவனுடைய 2வது பகுதி. இப்போது பனிக்காலத்தில் ரொம்ப பனி அதிகமாக இருக்கும்போது கிருமிகள் நிறையா பரவும். இந்த கிருமிகளை அழிக்கிறதுக்காகவும் புழுக்களை அழிக்கிறதுக்காகவும் தான் நம்ம தீபம் வச்சு உஷ்ணத்தை ஏற்றுறோம். அப்போ அந்த காலத்தில் வேறு எந்த அதிபதிகளும் அங்கே நாம் அந்த மாதத்தினுடைய அதிபதியை வேறு எந்த இதுக்கும் அதை நவநாயகரில் வச்சுக்கிறதில்ல. இப்படி ஒவ்வொரு காரணத்தோடவே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். ஆனால் நமக்கு அது தெரியறதில்ல. நாம் என்ன பொதுவாக பங்குனி சுக்ல பிரதமை அதிபதி ராஜா அப்படி தான் நினச்சிக்கிறோமே ஒழிய அது என்ன காரணத்தினால சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கல. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் உங்ககிட்ட இப்போ சொன்னேன். அடுத்ததாக வந்து முகூர்த்த விஷயங்களில் நிறைய முகூர்த்தத்தை பற்றி பேசும்போது ரொம்ப நிறைய விஷயங்களை பேசலாம். ஏன்னா அதில் பலவிதமான தோஷங்களை வந்து நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. ஏகவிம்சதி 21 விதமான தோஷங்களை தவிர்த்துட்டு முகூர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, எல்லா விதமான தோஷங்களும் இல்லாதனால்
தேவர்களுக்கும் கிடைக்காதுன்னு அதே முகூர்த்த சாஸ்திரம் தான் சொல்லுது. அப்போது எந்த விதமான தோஷங்கள் இல்லாத ஒரு நாள் யாருனாலையும் எடுக்க முடியாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். உள்ளதுக்குள்ள நல்லதையும் பாருங்க, கெட்டதையும் பாருங்க, எது நல்லது அதிகமாக இருக்குதோ அந்த நாளில் வச்சுக்குங்க அப்படிங்கிறது தான் முன்னோர்களுடைய வாக்கு. அதில் நிறைய விஷயங்களை நாம் விட்டுட்டோம், நிறைய விஷயங்களை சம்மந்தம் இல்லாமல் சில விஷயங்களை சேர்த்துவோம். இப்போ ஒரு அந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு கால தேச வர்த்தமானம்னு சொல்கிறது. காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சில மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஞாலம் கருதினம் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். அப்போது ஒரு உலகத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம், அந்த காலத்தை அறிந்து செய்யணும். அப்போ அந்த காலம் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் சொல்கிறோம். இதில் கால தேசம்னு ஒன்று இருக்குது. அப்போ தேசாச்சாரம். இப்போ நம்ம ஊரில் நம்ம குளிகண சுபனாவும் யமகண்ட நேரத்தில் நாம் எதுவும் செய்கிறதில்ல. இதே கேரளாவில் போனீங்கன்னா யமகண்டம் நல்ல நேரம்னு எடுத்துப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யமனை கண்டகம் பண்ண நேரம், அது குருவனுடைய புதல்வன், அதனால் அவன் நல்லவன், அதனால் நல்ல காரியங்களை செய்யலாம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. குளிகன் சனியினுடைய மகன், அப்போது சனி கெட்டவன், அதனால் குளிகனில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா குளிகனில் சுபகாரியங்கள் செய்யலாம். ஏன் செய்யலாம்னா குளிகனில் செய்யக்கூடிய காலம் ரிப்பீட் ஆகும், இது திரும்ப திரும்ப நடக்கும். ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், இப்படி சுபகாரியங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். ஏன்னா அதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணால் மறுபடியும் நடந்து இன்னொரு கல்யாணம் நடக்குமா? எனக்கு கூட குளிகளில் தான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் 35 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். சொல்கிறேங்க. அதனால் குளிகளில் செஞ்சால் மட்டும் திருப்பி நடக்கும்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு அவங்க சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளிகளில் செய்கிறது திரும்ப நடக்குங்கிறது அந்த குடும்பத்தில் நடக்கும்னு அர்த்தம். ஒரு கெட்ட காரியம் நடந்து ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா அதை குளிகளில் செஞ்சிட்டோம்னா திரும்ப அந்த குடும்பத்தில் நடக்கும்னு அர்த்தம். அந்த செத்து போனவருக்கே மறுபடியும் நடக்காது, ஏன்னா அவர் தான் போயிடுறாரு. அப்போ எப்படி நடக்கும்? அது மாதிரி தான் கல்யாணமும் அப்படி தான். சுபகாரியங்கள் செய்தால் அந்த குடும்பத்தில் விரைவில் அடுத்த சுபகாரியம் நடக்கும். அது கல்யாணமாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், இடம் வாங்குறதா இருக்கலாம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் சுபகாரியங்கள் இருக்குது, அது நடக்கும். அதனால் குளிகனில் தாராளமாக சுபகாரியங்களை செய்யலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்குது. அதனால் அதே போல் இன்னும் பல விஷயங்கள், இந்த நம்ம பஞ்சக சுத்தம் பார்ப்போம். நிறைய ஜோதிடர்கள் பஞ்சகம்னா அதை டச் பண்ணாமையே போயிடுவாங்க. ஆனால் அந்த பஞ்சக சுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம், பஞ்சகத்தை பார்க்கணும். இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருத்யு பஞ்சகம் அப்படிங்கிற இதில் நம்ம எந்த முகூர்த்தமும் கொடுக்கறதில்ல. மிருத்யு பஞ்சகத்தில் முகூர்த்தமே எடுக்கிறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் கொடுத்துருக்கிற நாளில் நம்ம முகூர்த்தம் இல்லாதவங்க கூட இருக்குது நம்ம பஞ்சாங்கத்தில். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு அந்த லக்னம் மிருத்யு பஞ்சகமாக இருக்கும். அதுக்கு அடுத்த லக்னங்கள்னு போகும்போது டைம் ஆயிரும். அப்போ அந்த லக்னத்தில் செய்ய முடியாது. இப்போ நம்ம பகுதியில் காலையில் நேரம் செஞ்சு பழக்கம். சவுத்தெல்லாம் போயிட்டோம்னா 10 மணிக்கு மேலே தான். அது என்ன ராகுவாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் 10:30 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே செய்வாங்க. சில பகுதியில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் நைட்டில் செய்வாங்க. அது தேசாச்சாரம், அந்த ஊர் பழக்கம். ஆனால் பொதுப்படையாக காலையில் நம்ம செய்கிறது. அந்த காலையில் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு 9 மணிக்குள்ளே அந்த மிருத்யு பஞ்சகம் இருந்தால் அந்த நாளை நம்ம தவிர்க்கிறோம். இந்த பஞ்சகம் அப்படிங்கிறதுக்கு சில தானங்களை சொல்லியிருக்காங்க. அந்த தானங்கள் என்ன, அந்த தானங்களை செஞ்சுட்டு அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த தானங்களை செஞ்சுட்டு கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு பஞ்சகத்துக்கும் சொல்லக்கூடிய தானம் அதுக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக ராஜ பஞ்சகம். ராஜாங்கிறது யார்? ஒரு பெரிய ஒரு முக்கியமானவரெல்லாம் போய் பார்க்கறது. அவங்கள பார்க்க போகும்போது என்ன பண்ணுவோம்? எலுமிச்சம்பழம் கொண்டு போவோம், ராஜகணின்னு சொல்லுவோம். அதை
அப்போ எலுமிச்சம்பழம் கொண்டு போய் அவங்க கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம், பார்த்து இது பண்ணுவோம். அப்போ ராஜ பஞ்சகத்துக்கு அந்த தோஷ நிவர்த்திக்கு எலுமிச்சம்பழத்தை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் சோர பஞ்சகம். சோர பஞ்சகம்ங்கிறது, சோரம்னா திருட்டு. அப்போ திருடர்கள் எப்போ வருவாங்க? இரவில் வருவாங்க. இப்போ பகல்லையே கொள்ளையடிச்சு போயிடுறாங்க, அது வேறு விஷயம். பொதுவாக இரவில் வருவாங்க. அப்போ இரவில் வரக்கூடிய திருடர்களை வராமல் தடுக்கணும்னா அந்த வீட்டில் என்ன பண்ணணும்? அந்த திருடர்களை இது பண்ணுறதுக்கு விளக்கு தான், தீபம் தான் முக்கியம். அதனால சோர பஞ்சகத்துக்கு தீபதானம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து ரோக பஞ்சகம். ரோகம் எதனால் வருது? உடம்புல சக்தி இல்லாதனால வருது. இப்போ சக்தி வேணும்னா என்ன பண்ணணும்? சத்தான உணவுகளை சாப்பிடணும், நல்ல தானியங்களை எடுத்துக்கணும். அப்போது ரோக பஞ்சகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய தானம் தானிய தானம். மிருத்தி பஞ்சகத்துக்கு எருமக்கடா தானம். அது யமனுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் தான் சொல்லுவான், ஏப்பா நானே எருமக்கடாவில் மெதுவாக வந்துட்டு இருக்கேன், நீ ஏன் வண்டி வாகனத்தில் வேகமாக வந்து சீக்கிரமாக வந்து சேர்றேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி எருமக்கடாயை நம்ம வந்து தானமாக கொடுக்குறோம். அது மிருத்தி பஞ்சகத்துக்கு. நாம் மிருத்தி பஞ்சகத்தில் எந்த முகூர்த்தமும் வைக்கிறதில்ல. ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தானம் பண்ணி இதுவெல்லாம் பண்ணி ஏன் நாளைக்கு ரிஸ்க்குங்கிறதுனால. இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சகத்துக்கும் ஒவ்வொரு தானங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இதுதான். அடிப்படை காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தானங்கள் எதுக்காக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாம் பிராமணர்கள் பண்ண ஒரு கூத்து, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இதையெல்லாம் பிராமணர்களுக்கு தானம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது பொன் தானம் பண்ணுனா அது அவங்களே வாங்கிக்கணும், இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் என்ன தானம் பண்ணுறோமோ அதை அவங்க வாங்கிக்கணுங்கிறதுக்காக சொன்னாங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. இது அடிப்படை காரணத்தோடு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு புரியாததுனால நம்ம அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பஞ்சாங்கத்தில் நிறைய நுணுக்கங்கள். இப்போ வந்து அபராண்ண காலம்னு ஒன்று நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்போம். அபராண்ண ஆதி, அபராண்ண அந்தம்னு கொடுத்துருப்போம். அது எதுக்காக பயன்படுத்துகிறோங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தர்ப்பணாதிகளுக்கு திதி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த அபராண்ண காலத்தில் செய்கிறது சிறப்பு. இப்போ ஒரு திதி அபராண்ண காலத்தில் இருக்கக்கூடிய நாள் தான் அந்த திதிக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு பவர் உண்டு. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அதுக்காக ஒரு நாள் லீவ் போட முடியாது. என்ன பண்ணுவாங்க? காலையில் எந்திரிச்ச உடனே போய் ஐயரை வச்சு இது பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் முதல் நாள் அந்த திதி அந்த அபராண்ண காலத்தில் இருந்திருக்கும், அடுத்த நாள் உதயத்தில் தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க? உதயத்தில் திதி இருக்கிற அன்னைக்கு போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்போ அந்த தர்ப்பணம் அந்த திதியில் காலமான அவங்களுக்கு அது போய் சேராது. அந்த திதி என்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அபராண்ண காலத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அபராண்ண காலத்தை எப்படி நம்ம கணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னைக்கு அந்த திதி அபராண்ண காலத்தில் அதிகமாக இருக்குதோ, நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஆரம்ப முடிவு நாளிகையில் எந்த நாளில் அதிகமாக இருக்குது, முதல் நாளா அடுத்த நாளா, அப்போ என்றைக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அன்னைக்கு தான் அந்த திதி. இப்போ ஒரு நாளில் வந்து 2 திதி கூட வரும். ஒரு நாள் அந்த திதியை வந்து அதிக திதின்னு சொல்லி அதிதின்னு போட்டிருப்போம். ஏற்கனவே முதல் நாள் அந்த திதி முடிஞ்சு போயிருப்போ, சப்தமி ஒரு நாள் முடியும், அடுத்த நாள் விட்டு அதுக்கடுத்த நாள் அஷ்டமி அந்த அபராண்ண காலம் தாண்டியும் இருக்கும். அப்போது இடையில் இருக்கக்கூடிய நாள் அதிதி அப்படின்னு சொல்லுவோம். இதையெல்லாம் நம்ம கவனித்து அந்த ஒரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டதுக்கு தான் அந்த அபராண்ண காலங்கிறத நாம் எடுத்துக்கிறோம். அதே போல் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி சக்கரம் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஆப்பில் எல்லா விஷயமும் கொடுத்துட்றோம். இது நான் முதல்ல இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராசி சக்கரம் போட ஆரம்பிக்கும் போது, இல்லை கிரகங்களை மட்டும் போடலான்னு ஒரு முடிவு இருக்கும்போது, நம்ம இவர் தான் சூலூர் கோபாலகிருஷ்ணன் தான் அப்போ ஒரு தடவை என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் கேட்டுக்கிட்டது என்னென்னா,
இதில் வந்து கிரகஸ்புடத்தையும் கொடுங்க, அந்த கிரகஸ்புடமும் கூட அசெண்டிங் ஆர்டரில் கொடுங்க. ஏன்னா இவங்க இப்போ நாடி இது கேபி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிரகம் எது முன்னாடி இருக்குது, அந்த ராசியில் எது முன்னாடி இருக்குது, எது பின்னாடி அடுத்ததாக இருக்குது, எது அதுக்கு அடுத்ததாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கிரகஸ்புடம் வேணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவர் சொன்ன விஷயம் கரெக்டு தான். இதை இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக போய் என்ன பண்ணணும்னா, எது முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குங்கிற அந்த அசெண்டிங் ஆர்டர்லேயே அதை நம்ம அந்த பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ராசியில் 10 பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் மேலே இருக்கும், 15 இருக்கிறது அதுக்கு அடுத்ததாக இருக்கும், 17 இருந்தால் அதுக்கு அடுத்ததாக இருக்கும். அந்த மாதிரி அந்த அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருப்போம். இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறதுக்காக கொடுத்தது. இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நவாம்சமும் கொடுத்தோம், பாதச்சாரமும் கொடுத்தோம் இல்லையே, அது மணி நிமிஷத்துலேயே இருக்கிற மாதிரி. இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுங்கிற ஒரு இது. ஏன்னா இப்போ நீங்கள் போகிற இடத்துல ஒரு டவர் இருந்தது, நெட்டு கிடைச்சாதான் நீங்கள் வந்து மொபைலில் பார்க்க முடியும். எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கூட கிடைக்காத ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட நம்ம பஞ்சாங்கம் கையில் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் ராசி நவாம்சம் எல்லாமே கணிக்க முடியும். எந்த கிரகம் முன்னாடி இருக்குது, எந்த கிரகம் பின்னாடி இருக்குதுங்கிறதையும் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறதுக்காக அந்த ராசி சக்கரத்தில் இந்த விஷயமெல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக ஐயா ஒரு கேள்வி கேட்டார். இந்த கும்பகோணத்தில் அந்த மகாமக நிர்ணயம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அது ஒரு பெரிய கதை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாங்க உலகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா இவங்க 2 பேர் இருக்காங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் பேசுகிறேன், நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பஞ்சாங்க உலகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனத்தார் கையில் இருக்குது, தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஒருத்த மட்டும்தான் அங்கே வேற நபர். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயா நான் பிராமின் இல்லை, நான் பிராமின் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அங்கே போய் அவங்கள ஓவர்லுக் பண்ணி நாம் பேசணும். அவங்க சமஸ்கிருத ஸ்லோகமெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. நமக்கு அந்த உச்சரிப்பை கரெக்டாக சொல்ல தெரியாது. கால 4 கா இருக்கும், தாதில் 4 தா இருக்கும், நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் தமிழ்லேயும் அது இருக்குது, ஆனால் அது இடத்துக்கு ஏற்றவாறு பயன்படும். பாகம் அப்படின்னா அந்த இடத்துல கானுடைய உச்சரிப்பு வேறு, சங்கம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய உச்சரிப்பு வேறு, பாதம் அப்படின்னா அதனுடைய உச்சரிப்பு வேறு, சந்தம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய உச்சரிப்பு வேறு. அப்போது அந்த இடத்துல நமக்கு தமிழில் ஒரே எழுத்தாக இருந்தாலும் உச்சரிப்பு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் அங்கே சமஸ்கிருதத்தில் 4 கா இருக்கும், 4 தா இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற போது அந்த இதுக்கு மகாமக நிர்ணயத்துக்காக அங்கே ஒரு சதஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு என்னை கூப்பிட வந்திருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன், அங்கே வந்து என்னால் சமாளிக்க முடியாதுங்க அப்படின்னு. இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் வாங்க, உங்களை நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே போனப்போ இன்னொரு பஞ்சாங்கக்காரரு அவர் கூட சில எதிர்ப்புகளை தெரிவித்தார். இவரையெல்லாம் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தார். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விஷயத்த சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டு அந்த நிர்ணயத்துக்காக இது பண்ணணும். அவங்க எதுக்கு என்னை தேடி வந்தாங்க அப்படின்னா, இந்த மகாமகத்துக்கு அவங்க கும்பகோணம் கோயிலில் ஒரு இது தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு இதையும் கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்காங்க. அது வந்து அந்தந்த வருஷத்தை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த தேதி, அந்த எந்த நாளில் நடந்ததுங்கிறதுக்கான ஒரு முறையான எவிடன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை பழைய காலத்தில். இப்போது தற்சமயம் எல்லா ரெக்கார்டும் இருக்குது. போன நூற்றாண்டு, அதுக்கு முந்தின நூற்றாண்டுகள் எல்லாம் அது எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தது. அப்போ இது மற்ற பஞ்சாங்கக்காரர்கிட்டையெல்லாம் இதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது, இது நாங்கள் பண்ண முடியாது, நாங்கள் இந்த 19, 20, 21ஆம் நூற்றாண்டுன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கு முந்தினா நீங்கள் சபரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை தேடி வந்தாங்க. அப்போ வந்து 500 வருஷத்துக்கு உண்டான
அந்த மகாமகம் நடந்த அந்த வருஷம் அந்த கிரக அமைப்பு இதையெல்லாம் கணிச்சு கொடுத்தேன். அதையும் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த சதஸில் போய் கலந்துக்கிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் வரக்கூடிய அடுத்த 2028 தமிழ் வருஷம் பிளவங்காவில் வரக்கூடிய அந்த மகாமகமானது ஒரு சின்ன குழப்பத்தில் வருது. இந்த மகாமகத்துக்கு உண்டான ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, சிம்மத்தில் குரு இருக்கணும், கும்பத்தில் சூரியன் இருக்கணும், சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருக்கணும். அப்போ தான் இந்த மகாமகம் நடக்கும். இது இப்போ இந்த கும்பகோணத்தில் நடக்கக்கூடியது. இது மாதிரி இப்போது அலகாபாத்தில் நடந்தது. இப்போ வரக்கூடிய மகாமகத்தில் என்ன ஒரு சிக்கல்னா கேட்டிங்கன்னா, இந்த குரு சிம்மத்தில் இல்லை. முந்தின வருஷம் சிம்மத்துக்கு வருது, வந்துட்டு வக்கரத்தில் கடகத்துக்கு போயிடுது. அடுத்த வருஷம் மாசி மாதத்தில் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போயிடுது. அப்போ இந்த 2 வருஷமே மாசி மாதத்தில் இதில் இல்லை, சிம்மத்தில் குரு இல்லை. சிம்மத்தில் குரு இல்லாமல் எப்படி இந்த மகாமகத்தை நடத்துறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே எல்லா 4 இடத்துல இந்த மாதிரி கும்பமேளா நடக்குது. எல்லாமே ஸ்திர ராசியில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் தான் நடக்கும். வைகாசி, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம். இதில் விருச்சிகம் இதில் இது பண்ணுறதில்ல. விருச்சிகத்தில் குரு இருக்கும்போது எந்த இடத்துலையும் கும்பமேளா நடக்கிறதில்ல. கும்பத்திலையும் ரிஷபத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கும்போது நடக்குது. அதில் இங்கே சிம்மத்தில் இருக்கும்போது நடக்குது. சிம்மத்தில் குரு இருக்கும்போது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 வருஷமே சிம்மத்தில் குரு இல்லை, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இதுக்கு தான் இந்த பழைய இந்த 500 வருஷத்தை டேட்டாவையும் கணிதம் பண்ணி எடுக்கிறோம். அப்படி கணிதம் பண்ணி எடுக்கும்போது இதுக்கு முந்தின காலத்தில் இதே போல் எப்போவாவது குரு சிம்மத்தில் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணம் இருந்து தானே தீரும். இப்போ வக்கீல் கூட கேஸ் நடத்துனாங்கன்னா அந்த கோர்ட்டில் இந்த டேட்டில் ஒரு கேஸ் இந்த மாதிரி வந்திருக்கு, அது சட்டம் இல்லாமல் கூட, சட்டத்தினுடைய விதிக்கு அப்பால்பட்டு கூட ஒரு இதுக்கு நடந்திருக்கு, அதனால் இதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி தீர்ப்பை கொடுங்கன்னு ஜட்ஜிட்ட கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இதை நாம் தேடி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒரு தடவை இந்த மாதிரி குரு சிம்மத்தில் இல்லாத காலத்தில் நடந்திருக்கு. அப்போது அதுக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குரு சிம்மத்தை தாண்டி கன்னிக்கு போகும்போது நடந்ததா, இல்லை சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போனப்போ நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரி, சிம்மம் நெருப்பு ராசி, கடகம் நீர் ராசி தானே, அப்போ கடகத்தில் இருக்கும்போது நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. எந்த தடவையும் கடகத்தில் இருக்கும்போது நடத்தலை, சிம்மத்தில் இருக்கும்போது இல்லை. அப்படின்னா கன்னிக்கு போன பிறகு தான் நடந்திருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் வக்கரம், அதாவது அதிசாரத்தில் போனால் முந்தின ராசியினுடைய பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு இது. அப்போது கன்னிக்கு போனாலும் கூட அவர் சிம்மத்தினுடைய பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ குரு வக்கரத்தில் பின்னோக்கி போயிருக்கார். இந்த ஒவ்வொரு மகாமகம் நடக்கும்போதும் இந்த குரு வக்கரத்தில் தான் இருப்பார். குரு வக்கரத்தில் சிம்மத்தில் இருக்கிற காலத்தில் தான் மகாமகம் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கும்பத்தில் சூரியன், அதுக்கு 7ல் குரு. எந்த ஒரு கிரகத்துக்கும், அதாவது அவுட்டர் பிளானட்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு 5ல் சூரியன் வரும்போது வக்ரம், 7ல் வரும்போது அதிவக்ரம், 9ல் வரும்போது வக்ர நிவர்த்தி. அப்போது சிம்மத்தில் குருவும் கும்பத்தில் சூரியனும் இருந்தால் கண்டிப்பாக குரு வக்ரமாக தான் இருப்பார். அப்போ ஒவ்வொரு மகாமகமும் குரு வக்ரத்தில் இருக்கும்போது தான் நடக்கும். இந்த வக்ரத்தில் பின்னோக்கி தான் போவார், முன்னாடி வரமாட்டார். ஆனால் வக்ரம் நிவர்த்தியாகி முன்னோக்கி போகலாம், அதிசாரத்தில் போகலாம். அப்போ அதிசாரத்தில் முன்னோக்கி கன்னிக்கு போன பிறகு இந்த இது நடந்தால் அப்போ சிம்மத்தில் இருக்கிறது போன்ற பலனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால கன்னியில் இருக்கும்போது நடந்திருக்கு. அப்போ இந்த வரக்கூடிய பிளவங்க வருஷத்தில் 2028 9/3/2028 மகாமகம் நடக்குது. அப்போ குரு கன்னியில் இருக்கார். இப்போ நான் சொன்ன விஷயம் வாக்கியத்தில்
திருக்கணிதத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் தான் இருப்பார். ஆனால் கோவில் விசேஷங்களுக்கு வாக்கியம்தான். அது வந்து காலகாலமாக நடந்திருக்கக்கூடிய விஷயம். உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் அதிக மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒன்று வாக்கியம்தான். நம்ம திருக்கணிதம் பஞ்சாங்கம் போடுறதுக்காக திருக்கணிதம் தான் அதிக சேல்ஸு அப்படின்னு சொல்ல முடியாது. திருக்கணிதத்தை விட வாக்கியம் பல மடங்கு விற்பனை அதிகம். இப்போ சொல்லப்போனால் பாம்பு பஞ்சாங்கம் இருக்குது. பாம்பு பஞ்சாங்கம் ஒரு பஞ்சாங்கத்தினுடைய சேல்ஸை விற்பனையை மற்ற திருக்கணித பஞ்சாங்கங்கள் அத்தனையும் சேர்ந்து பீட் பண்ண முடியாது. அதில் 10% தான். அவங்க 8 லட்சம் பிரதி விற்கிறாங்க அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் காப்பிக்கு தான் போகும் திருக்கணிதம். ஆனால் பரவலாக திருக்கணிதம் நாம் பயன்படுத்துகிறோம்னாலும் கூட வாக்கியம் தான் அதிகமாக நாட்டில் பயன்பாட்டில் இருக்குது. அப்போ அந்த வாக்கியப்படி தான் கோவில் விசேஷங்களை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்படி நிர்ணயம் பண்ணும்போது கன்னியில் குரு இருக்கிற போது தான் இந்த மகாமகம் நிர்ணயம் செய்யப்பட்டது. இதுக்கு ஆதாரமாக 1945 ஒரு தடவை அந்த மாதிரி வந்திருக்கு, 1800 சொச்சத்தில் ஒரு தடவை வந்திருக்கு, 700 ஒரு தடவை, 18ஆம் நூற்றாண்டில், 16ஆம் நூற்றாண்டில், ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு எவிடன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தேதியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த 2028 மார்ச் 9ஆம் தேதி மகாமகம் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயம் பண்ணாங்க. இதுதான் அந்த மகாமகம் நிர்ணயம் பண்ணின ஒரு விஷயம். அங்கே மாணவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கீங்க. நல்ல முகூர்த்தம் லக்னம் எடுத்து கொடுத்தால் கூட இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் மட்டும் எங்களுக்கு குறிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. பிரம்ம முகூர்த்தம் உண்மையா இல்லை சுத்தமான லக்ன ரீதியாக முகூர்த்தம் உண்மையா அப்படின்னு மாணவர்கள்ட்ட இருந்து கொஸ்டின் வந்து. பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வழிபாட்டுக்கு உகந்தது, தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த காலம். அதில் நீங்கள் எந்த தெய்வங்களை வேணாலும் வழிபடலாம். ஏன்னா காலையில் நேரமே நம்ம வந்து எழுந்து, இப்போ நாங்கள்லாம் அதிகாலை 7 மணிக்கு எழுந்திருக்கிறோம். அதை வந்து முகூர்த்தம்னு சொல்கிறோமே தவிர முகூர்த்தம்ன்ற வார்த்தை இந்த இடத்துல வந்து நல்ல நேரம்ன்ற மீனிங்கில் எடுத்துக்கூடாது. அகைன் முகூர்த்தம்ன்ற 1.5 மணி நேரம்ன்ற கணக்கில் எடுத்துக்கணும். முகூர்த்தம்ன்ற வேர்டு வந்து கல்யாண முகூர்த்தம்னு நம்ம மீனிங் எடுத்துக்கூடாது. அகைன் நிறுத்தத்துக்கு தான் வரணும். அங்கே அந்த வார்த்தையினுடைய சரியான மீனிங்கில் பார்க்கணும். ஒரு முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம்னு தான் அர்த்தமே தவிர முகூர்த்தம்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம்னு மீனிங் இல்லை. இது வந்து ஆன்மீக சாதனைக்கு ஏற்ற நேரம். கையில் மைக் கொடுத்ததுனால இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணிடுறேன். ஐயா சொன்னாங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனாங்க, இவங்களால ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு அது நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். வேதங்கள் எல்லாருமே படிக்கணும். இது டெக்னிக்கல் புக்கு. இன்ஜினியரிங் காலேஜில் யார் வேணா சேரலான்ற மாதிரி வேதத்தை யார் வேணா படிக்கலாம். ஏதாவது மாணவன் வேதம் படிக்கணும்னு, அந்த வேதத்தை யார் படிக்கணும்ன்ற அந்த குலத்துல சேராத எந்த மாணவனாவது வேதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன். அந்த போட போட்டு நடத்துறோம் இன்னைக்கு ப்ரோக்ராம். அதனால இது குலம் சம்பந்தப்பட்டதுன்றது இல்லை. இப்போ கர்மா தான். ஒருத்தர் வந்து நான் வந்து 1 மணி நேரத்தில் ஒவ்வொரு வர்ணம் மாறிட்டே இருக்கேன். நான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்துட்டேன்றதுனால அந்த வர்ணத்தில் சார் வரைக்கும் எனக்கு அந்த பொசிஷன் கிடைக்காது. இப்போ அடுத்தது மார்க்கெட்டிங் மீட்டிங் நான் போனேன்னா நானும் ஒரு வயசுன்னு பிஸ்னஸ் டீலிங் தான் பண்ண போகிறேன். அடுத்து என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனேன்னா ஐ வில் பி யூசிங் டெக்னிக்ஸ், ஐ வில் பி யூசிங் சூத்ராஸ். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனா நானும் பிராமணனே, இங்கே இருக்கிற எல்லாரும் பிராமணரே. நம்ம செய்யக்கூடிய சிந்தனையும் நம்ம செய்யக்கூடிய செயலும் தான் வர்ணத்தை டிசைட் பண்ணுறதே தவிர நத்திங் டு டு வித் பை பர்த். ஸோ எல்லாரும் அர்ச்சகர் ஆகலான்ற இதுக்கு வந்து கண்டிப்பா எல்லாரும் ஆகலாம். ஆனால் உங்களால் அந்த ஆச்சாரத்தை குடுமி வச்சுட்டு தயவுசெய்து போய் கறி கடையில் போய் நிற்காதீங்க. Please don't do that. This is the other side of the problem. It's not by any right or reservation.
இட்ஸ் பை ஆச்சரணை, இட் இஸ் பை அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தனுர் மாசத்துல காத்தால 3 மணிக்கு எழுந்துக்க முடியுமா? ஒரு ஒரு பண்டிகை நாளைக்கு கூட உங்க வீட்டுல நீங்க பண்டிகை கொண்டாட முடியாது, பக்தர்களுக்காக வேண்டி நிக்க முடியுமா? நீங்க எந்த கோயிலை ஹேண்டில் பண்றீங்களோ, அகைன் சாஸ்திரத்துல என்ன சொல்லுது, அந்த கோவில் பூஜாரி வந்து அந்த தெய்வத்தினுடைய நடமாடும் உருவம். நான் பெருமாள் கோயில்ல ஒரு பூஜாரினா நான் ரோட்ல நடக்கும்போது அந்த பெருமாளே நடந்து போறான்ற மரியாதை எனக்கு வரணும். நான் ஒரு சிவன் கோயில்ல பூஜை பண்ணிட்டு வரேன்னா ஈஸ்வரன் தான் நடந்து போறாருன்ற பக்தி வரணும், என்னுடைய நடத்தையில வரணும். அந்த ஆச்சரணை என்னால பண்ண முடியும்னா நானும் பூஜாரி தான். கரெக்ட் கரெக்ட். ஸோ 2 பக்கமும் யாரும் வேணா செய்யலாம்ன்றதையும் நம்ம எல்லாரும் இது பண்ணோம். அதே நேரம் பண்ணக்கூடியவன் அந்த தொழிலுக்கான மரியாதையை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்றதையும் நம்ம எல்லாருக்கும் வணக்கம். எமது மதிப்பிற்குரிய ஐயா சதாசிவம் ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒரு செய்தி, அதை வழிமொழிந்து அருமை ஐயா வந்து செல்வ கணேஷ் அவர்களும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பெரிய சதஸ், அந்த சதஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க போயிருக்காங்க. அதில் நல்ல ஒரு அறிவு ஞானம் உள்ள ஐயாவும் போயிருக்காரு. பட் அங்கே என்ன கேள்வி வந்திருக்கு, இவரை ஏன் கூப்பிட்டீங்க, இவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? அறிவுக்கும் இனத்துக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. அது அழகா ஐயா சொன்னார் நம்ம செல்வ கணேஷ் ஐயா. அதனால இந்த சபையில் இருக்க அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன். அதை யாரும் எதுவும் பிழையாகவோ குறையாகவோ எடுக்கக்கூடாது. மானிட பிறப்பெடுத்து வாழ்ந்து ஈசனையே நினைந்து உருகி அவரோடு ஐக்கியமான 63 நாயன்மார்களிலே ஒருவர் கூட பிராமணர் இல்ல. அப்ப ஈஸ்வரன் அவங்களுக்கு ஏன் இந்த பிரியாரிட்டி கொடுத்தாருன்னா, அவர்கள் செய்த செயல்பாடு. நிச்சய சோதனை பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுத்த சோதனை எல்லாம் சின்ன சோதனை இல்லை. அந்த சோதனையிலே அவர்கள் திடமாக நின்று வெற்றி பெற்ற காரணத்தால் அவர்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து நாயன்மார்கள்ங்கிற தன்மையில ஒரு மதிப்பு ஒரு மரியாதையை கொடுத்தாரே தவிர, அங்க வந்து நீ அந்த ஜாதி, நீ இந்த இனம், அந்த குலம், அதெல்லாம் ஈசனே பார்க்கல. அப்படின்னா நம்மளும் பார்க்க கூடாதுன்னு சொல்லாம சொல்றார். அதான அர்த்தம். ஸோ அது ஒரு வருத்தத்தக்கமான ஒரு நிகழ்ச்சி. அந்த செய்தி அவர் ஐயா சொல்றாரு. இந்த மாதிரி தவறுகள் நடக்கிற இடத்துல உடனே எதிர்த்து அதனை வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி முத்தாய்ப்பாக பேசக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னா நம்ம செல்வ கணேஷ் ஐயா. அதில் அவர் பேதமே பார்க்க மாட்டாரு. ஈவன் அவர் ஒரு பிராமின். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இனம் என்ன ஜாதி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான். அவரவர் செய்யக்கூடிய கர்மத்தின் அடிப்படையில வர்ணம் பிரிச்சாங்களே தவிர பிறப்பால் கிடையாது. ரொம்ப அழகா சொன்னாரு. மீனப்பெண். நான் இந்த விஷயத்த சொன்னதுனால யாரும் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா நான் அவங்க அப்படி சொன்னாங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக சொன்னதே ஒழிய ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு, அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தணர் என்போர் அறவோர். அப்போ அந்தணர்கள் ஏன் அறவோராய் இருக்கிறாங்க, மற்ற எல்லா உயிர்களுக்கும் செந்தன்மை பூண்டொழுகிறதுனால. அதனால அவர்களை நான் மதிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய பெரும்பாலான அதிகபட்சமான நண்பர்கள் பிராமணர்கள் தான். கண்டிப்பா. அடுத்ததா இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி சொல்லும்போது இந்த காலத்தை 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்று மூர்த்த காலம், இன்னொன்று அமூர்த்த காலம். இந்த மூர்த்த காலம்ங்கிறது தான் அந்த வழிபாட்டுக்கும் இந்த சுபகாரியங்களுக்கும் உகந்தது.
அந்த முகூர்த்தம்ங்கிறது தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஐயா வந்து விளக்கம் சொன்னார். நாம் வந்து முகூர்த்தம் அப்படின்னாவே கல்யாண முகூர்த்தம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வழிபாட்டுக்கு உகந்த நேரம், ஏன்னா அதிகாலை நேரம். அப்போ வந்து சுத்தமான காற்று, அப்போ நேரமே அதிகாலையில் எழுந்து குளித்து நம்ம தெய்வத்தை வழிபடும் போது நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும், உடலும் சுத்தமாக இருக்கும். அப்போ நாம் வந்து மனசில் தெளிவான மனநிலையில் நம்ம வேண்டுவோம், நம்முடைய வேண்டுதல் பலிக்கும். அதுக்காக அந்த பிரம்ம முகூர்த்தத்தை இது பண்ணாங்க. அதில் வந்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க விருப்பம் செய்கிறாங்களே ஒழிய, இது கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா விதமான தோஷங்களும் அடிபட்டு போயிடும். அஷ்டமி அன்னைக்கு, ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு, ஒன்றுக்கு ஆகாத திதி, ஒன்றுக்கு ஆகாத நட்சத்திரம், இது எல்லாமே மோசமான நேரமாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எதுக்காக இத்தனை முகூர்த்த சாஸ்திரம் சொல்லியிருக்குது. 8ஆம் இடம் சுத்தம் வேணும், லக்னம் சுத்தம் வேணும், 7ஆம் இடம் சுத்தம் வேணும். ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்னென்ன ஸ்தானம் சுத்தம் வேணும். ஒரு வீடு, ஒரு கிரகப்பிரவேசம். வீடுங்கிறது எத்தனாம் இடம்? 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் சுத்தம் வேணும். அவங்க நீண்ட ஆயுளோடு இருக்கணும். 8ஆம் இடம் சுத்தம் வேணும். அவங்க அங்கே போய் நிம்மதியாக தூங்கணும். அப்போ ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுத்தமாக இருக்கணும். எதுக்காக ஒவ்வொன்றையும் பண்ணோம்? ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் எடுக்கிறோம். கல்யாணம், திருமணம்ங்கிறது பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரு, லைஃப் பார்ட்னரு, எல்லாமே பார்ட்னர்ஷிப் தான். கல்யாணம்ங்கிறதும் ஒரு பார்ட்னர்ஷிப் தான். அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறத அந்த இது வந்து எத்தனாம் இடம்? 7ஆம் இடம். அப்போது 7ஆம் இடம் சுத்தம் வேணும். 2 பேரும் அந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னா 8ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அப்போ 7, 8ம் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் திருமணத்திற்கு 8ஆம் இடம் சுத்தம், 7ஆம் இடம் சுத்தம் வேணும். ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். கும்பாபிஷேகம் பண்ணோன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் அந்த இடத்துலையே இருந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும். அந்த தெய்வம் அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் ஓடி போகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். அப்போது ஸ்திர லக்னத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும். ஸ்திர லக்னத்தில் கும்பாபிஷேகம் பண்ணினா தான் அந்த தெய்வம் அங்கேயே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணும். அதுக்கு அந்த அந்த தெய்வத்தை நீண்ட நாள் அந்த தெய்வத்தை அந்த இடத்துல வச்சு வழிபடணும். அந்த கோவில் பூஜாரியும் சரி, அந்த கோவில் சார்ந்த அந்த கிராமத்து மக்களும் சரி நீண்ட ஆயுளோடு இருக்கணும். அப்போ எந்த இடம் சுத்தமாக இருக்கணும்? நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னா 8ஆம் இடம் சுத்தம் வேணும். அப்போ கும்பாபிஷேகத்துக்கு அஷ்டம சுத்தி, கும்பாபிஷேகே அஷ்டம சுத்தி. அப்போ 8ஆம் இடம் சுத்தம் வேணும். இப்படி ஒவ்வொரு சுபகாரியங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை சுத்தி ஸ்தானமாக எடுத்திருக்கிறோம். இப்போ அந்த சுத்தி ஸ்தானத்தை முக்கியமாக பார்த்து, அதே மாதிரி லக்ன சுத்தி, அந்த இடம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்னம் சுப கிரகங்களால் சூழப்பட்டிருக்கணும். பாவ கிரகங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய லக்னம் பிரயோஜனப்படாது. அப்படிங்கிறதுனால தான் லக்ன சுத்தி வேணும், அஷ்டம சுத்தி வேணும், சப்தம சுத்தி வேணும். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் எந்தெந்தத்துக்கு எது சுத்தி வேணுங்கிறத பார்த்து அதை நிர்ணயம் பண்ணுறோம். அதனால் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வழிபாட்டிற்கும் மற்ற முகூர்த்தத்துக்கு சரியான காலத்தை நாம் தேர்ந்தெடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இந்த அளவில் என்னுடைய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் இவங்கெல்லாம் ஐயா பிரபாகரன் சார்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் வந்து வெறும் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி, எனக்கு இந்த ஜாமக்கோள் அந்த இதெல்லாம் தெரியாது. ஏன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து கேட்டார், ஏங்க என்னமோ புதுசாக என்னமோ ஜமக்கால ஆர்வடம்னு ஏதோ வந்திருக்காமா, அது என்ன ஜமக்காலத்தில் உட்காந்து உங்களுக்கு ஏதாவது பலன் சொல்லுவாங்களான்னு கேட்டார். அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. நான் வந்து வெறும் ட்ரெடிஷ்னல் தான். அதனால் இன்னும் உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள் நிறையா ஐயாலாம் தர வேண்டியது இருக்குது. ஏற்கனவே செல்வ கணேஷ் ஐயா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வாரி வழங்கிட்டார். இனி மிச்ச மீதி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஐயா திரு பிரபாகரன் சார் உங்களுக்கு நிறைய தருவார்.
கரெக்ட் வந்துடுது. கரெக்ட் தான், கண்டிப்பாக. அதனால் இந்த அளவில் என்னுடைய சிற்றுரையை முடித்து கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பஞ்சாங்க கணித கலை ஒரு மிகப்பெரிய கலைங்கய்யா. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குங்கய்யா, நீங்க வகுப்பு எடுத்து நாங்க படிக்கணும். அடுத்த உங்களுடைய கணிதங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவணும். நல்ல மாணவர்களை நாங்க பொறுக்கி தர்றோம். எங்களுக்கு இந்த பஞ்சாங்க கணித அடிப்படை எல்லாம் ஒரு தொடர் வகுப்பாக எடுத்து எங்களையும், நாங்க உங்களை மாதிரி பிரஸுக்கு போற அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, இருந்தாலும் அந்த கணித முறைகளை அறிந்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்த வேண்டும் என்கிற பொறுப்பு. அப்படி கிடையாதுங்க. சரி, குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனா இருக்கணும். நன்றிங்க. அதுதான் ஒவ்வொரு குருவனுடைய ஆசையாகவும் இருக்கும். நன்றிங்க. நல்ல மாணவர்களை நாங்கள் உங்க கையில் ஒப்படைக்கிறோம். நீங்க பஞ்சாங்க கணிதம் எங்க மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு வகுப்பு, தொடர் வகுப்பாக நடத்தி கொடுக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுக்கான மரியாதையை செய்கிறோம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு, அதனுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத ஐயா மிக தெளிவாக சொன்னாரு. ஆழத்தி அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் அருமையாக சொல்லியிருந்தாரு. அதே போல நம்ம ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னம்னா அந்த சொல்லுக்கு அர்த்தங்கள் 4 வகையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கும் விளக்கங்கள் நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு. அதே போல இப்ப பஞ்சாங்கத்துல நவநாயகர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நவநாயகர்கள் எந்தெந்த மாதத்துல எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தையும் நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு. இது போக பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் தான், 12 மாதங்கள் இருக்கு. அப்ப மீதி மாதங்களை ஏன் நாம எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கும் ஐயா அவர்கள் மிக அருமையாக விளக்கங்கள் சொல்லியிருந்தாரு. யமகண்ட நேரம் எல்லாருமே தவறா புரிஞ்சிருப்போம், அதற்கு விளக்கங்கள். குளிகை நேரம், அதே போக பஞ்ச அகம், அதற்குரிய தானங்கள், தர்ப்பணம் செய்யறது, மகாமகம் எப்படி குறிக்கிறோம் அப்படிங்கிற விளக்கங்கள், பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான விளக்கங்கள், இது எல்லாமே. அதே போல வீடு கிரக பிரவேசமாக இருக்கட்டும், ஒரு சுபகாரியமாக இருக்கட்டும், எந்தெந்த பாவங்கள் எது சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் மிக மிக அருமையாக ஐயா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய குருகுலம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு சபரி ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திரு ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நினைவு பரிசு வழங்க கவிதா சக்திவேல் அவர்கள் வருகிறோம்.